வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி அவர்கள் கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்க அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிருக்காரு. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிக்கிருக்காரு. சமூக வலைதளத்தில் லைக்ஸ் எல்லாம் எகுறுது, மில்லியன் கணக்கில் லைக்ஸ் குவியுது பிரதமர் மோடிக்கு. சமீபத்தில் என்ன சொன்னார்? விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க இருக்கும். யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக்கில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு விரைவாக தண்டனை கிடைக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னார். ஒன்று. ரெண்டாவது, மழைக்கால கூட்டத்தொடரில் பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு மசோதாவை கொண்டு வர இருக்கும்னு சொன்னார். இது ரெண்டு. மோடிஜி சொன்ன அந்த சிறப்பு மசோதாவை பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சிகள் பொறுமையாக உட்காந்து கேட்காம அதுக்கும் கூச்சல் கத்துறது இதை தொடர்ந்து பண்ணுறாங்க. எவ்வளவு முக்கியமான மசோதா! கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்கான மசோதா. உட்காந்து கேட்பீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா வெல்கம் பண்ணுவீங்களா? அதை அறிமுகம் செய்யவே விட மாட்டாங்க. அறிமுகம் செய்யப்பட்ட சிறப்பு மசோதா என்ன சொல்லுது? கொஸ்டின் பேப்பர் லீக்கில் யார் இன்வால்வ் ஆனாலும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம், 10 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத இந்த பில்லு உறுதிப்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, விரைவு நீதிமன்றங்கள் கேஸை விசாரித்து 3 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும். கொஸ்டின் பேப்பர் லீக்கில் யார் ஈடுபட்டாலும் அந்த கேஸ் விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். அந்த விரைவு நீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ளே கேஸையே முடிச்சிருவாங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனையை அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம்! இதை காது கொடுத்து கேட்காம கலாட்டா பண்ணுறாங்க வழக்கம் போல எதிர்கட்சிகள். நாட்டில் நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்கான ஒரு கமிட்டி, ஹை லெவல் ஒரு கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு PM மோடி. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் லீக்கெல்லாம் எப்படி தடுக்கலாம் டெக்னாலஜி மூலமாக அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒரு கமிட்டியை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு மோடிஜி. அந்த கமிட்டியுடைய ஹெட்டை யாரை போட்டிருக்காரு தெரியுமா? இன்ஃபோசிஸுடைய இணை இயக்குனராக இருக்கக்கூடிய நந்தன் நீலேகனியை போட்டிருக்காரு. நந்தன் நீலேகனி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட்டை மானிட்டர் பண்ண ஃப்ரேம் பண்ணுறதுக்காக நந்தன் நீலேகனியை தான் கமிட்டியுடைய ஹெட்டாக போட்டாங்க. இன்றைக்கி நாடு முழுவதும் டிஜிட்டல் பேமெண்ட் எவ்வளவு சூப்பராக இருக்குது, அதை ஃப்ரேம் பண்ணவர் நந்தன் நீலேகனி தான். ரொம்ப ஒரு திறமைசாலி, வேறு லெவல் டெக்னீஷியன். அவரை இந்த கமிட்டியுடைய ஹெட்டாக போட்டிருக்காரு மோடி. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அவுட்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த கமிட்டியில் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் சோமநாத், IIT சென்னையுடைய டைரக்டர் காமகோடி, ஃபார்மர் எஜுகேஷன் செக்ரட்டரி அனிதா கார்வால், ஃபார்மர் IB டைரக்டர் தப்பான் தேக்கா, இவங்கெல்லாம் அந்த கமிட்டியில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அது ரொம்ப இன்டெலெக்சுவல் கமிட்டி. நல்ல ஒரு அவுட்கம் கொடுப்பாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக்கெல்லாம் எதுவுமே இருக்காது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இளைய தலைமுறை. ரொம்ப பாசிட்டிவான ஒரு நியூஸ் இது. கடைசி என்ன பார்க்க போகிறோம்? 5 ஸ்டார் ஹோட்டலில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாடிக்கு இருக்கானுங்க 5 ஸ்டார் ஹோட்டலில். சௌரவ் தாஸெல்லாம் பார்க்க முடியுது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி நடந்த தேர்வை ரத்து பண்ணி மறுதேர்வு அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுனால 20 ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய போராட்டம் அப்படின்னு ஜந்தர் மந்தரில் உட்காந்தானுங்க. அவங்க நினச்சது நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சோடனே டெல்லியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டாடிக்கு இருக்கானுங்க. 20 பேர் இறந்து போனாங்களே, அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு தான் போராட்டம் நடத்தியிருக்கானுங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினோன்னே இந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போனவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் அங்கேயே வீதியிலே போட்டுட்டு போயிட்டானுங்க. இறந்து போன 20 பேர் மேலே இவனுங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறது ப்ரொட்டஸ்ட் முடிஞ்ச உடனேயே அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் கீழே போட்டுட்டு போனானுங்களே, அப்போவே தெரிஞ்சு போச்சு. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸ் ஆடிக்கிருக்கானுங்க. ஆக மொத்தம் நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இறங்கியிருக்கானுங்க. மத்திய அரசாங்கம் இல்லை, இது இதுக்கு மேலேயும் கண்டினியூ ஆனிச்சுன்னா நம்ம நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கியிருக்காங்க. அதுதான் தர்மேந்திர பிரதானுடைய பதவி விலகல். சில சமயங்களில் ஒரு ஸ்டெப்பு பின்வைக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஒரு பெரிய விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை இழக்கிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை. அதுதான் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் அப்படின்னு பாஜக காரங்க பதிவுகள் போடுறாங்க. இப்போது பிரகலாத் ஜோஷி இருக்காருல்ல, அவர் புதிய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கும் காங்கிரஸ், திமுக, CJP எல்லாம் கதறானுங்க. ஏன்னா பக்கா RSS காரர் பிரகலாத் ஜோஷி. அவர் RSS பரேடு போன புகைப்படம்லாம் வெளிவருது. இப்போ அவர் மத்திய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரா?
ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பதவியிலேருந்து விலகிட்டார். இப்போ இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரரை அமைச்சராக போட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிக்கு இருக்காங்க இந்த கேங்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.